ஐயாவினுடைய கண்ணதாசன் கவிதைக்கு அம்மா அவர்கள் பின்னூட்டம் வழங்கியதை குறித்து சொன்னாங்க. அதுல ஐயா திரும்ப எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருக்காரு. அதிகமா பேசவே மாட்டாரு, ஆனா அந்த சிந்தனை தன் சொற்களோடு தன் கவிதைக்காக உரையாடி கொண்டே இருக்கிறார் அப்படிங்கறது இந்த வாழ்த்து மூலமா நம்மளால உணர முடியுது. அதை ரொம்ப அழகா அம்மா அவர்கள் எடுத்து சொன்னாங்க. ஒரு சிங்கம் கர்ஜிச்சுச்சு அப்படின்னா அது கோபமானதாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இங்க அந்த குரல் கேட்கும் போது அவ்வளவு இனிமையாக இருக்கிறது, அவ்வளவு வாழ்த்தை மனம் நிறைய அம்மா அவர்கள் எந்தவித சலனமின்றி தெளிவாக அந்த வாழ்த்தை சொல்லும் போது கேட்கவே மிகவும் ஆனந்தமா இருக்கிறோமா. மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. அடுத்ததாக நாம் ஓர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய மிக முக்கியமான தூண் அப்படின்னு நான் சொல்வேன். தலைமை மேலாண் அலுவலராக இருக்கக்கூடிய தம்பி தினேஷ் அவர்களை சிறப்பு படி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த கவிதை ஐயா எனக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்து கவிதை எழுதினாரு. அந்த கவிதை சாயல்லே அப்படியே இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் எனக்கு உண்டு. ரொம்ப அழகான கவிதை. இணையிலா அறிவு பெற்றாய் இணைய வழி பெருந்துறை, எத்தனை பணி செய்தும் களைப்பு நீ அடைந்ததில்லை, எத்தனை பணி செய்தும் களைப்பு நீ அடைந்ததில்லை, எத்தனை கலை அறிந்தும் தலைக்கணம் கொண்டதில்லை, எத்தனை உயரம் கண்டும் ஏணிகளை மறந்ததில்லை, எத்தனையோ ஆண்டு வாழ்வாய் விண்மீன் போல் எல்லை இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா தினேஷ வாழ்த்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கூர் ஐஏஎஸ் அகாடமிக்கு மிக முக்கியமான தூண் தினேஷ் அவர்கள். அந்த கவிதை எடுத்து அவன் மேட்ரிமோனியில போட்டாமா? ஐயா வாமுசை திருவள்ளுவர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு படி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பொண்ணா கிடைக்கணும். ஐயா ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு படி பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தாமரைக்குளம் தண்ணீர்தாசன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தண்ணீர்குலதாசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தண்ணீர் குடிக்கும் அங்கிருந்து தாமரை ஐயா நீங்க அமுதபர்த்தி உட்கார்ந்து பேசுறீங்க. ஆனா 3 படிகள் அண்ணனுக்கு. அப்பாவை பத்தி இருக்கு, தம்பியை பத்தி இருக்கு, இன்னொரு படி இருக்கு, ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டு இருக்கு. 4 ஐயா 2 படிகள் இருக்கு. தங்க 2 படி அதிகமா கூட இருக்கு. ஆமா அடுத்து அவங்க சுபாமா அமுதபர்த்தி தமிழன் ஐயா அவர்கள் தன்னுடைய கவிதையிலே ஓவிய பாவலரை எந்தை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஐயா அவர்களுடைய தன் எந்தையாகவே கருதுகிற, தந்தையாகவே கருதுகிற ஆக சிறந்த ஹைக்கூ கவிஞருக்கான நேரம் இது, வாழ்த்துறைக்கான நேரம் இது. கல்தூன் உயிர் பெறுகிறது இடுத்தில் குருவிக்கூடு அப்படின்னு ரொம்ப அழகான ஹைக்கூவை ஐயா அதை நினைவு கூறி ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இயலை பற்றி சொல்லுவதென்றால் நிறைய சொல்லலாம். அரங்க மல்லிகா அம்மையார் அவர்கள் பேசிய பிறகு நான் பேசுவதற்கு ஏதும் இல்லை என்று வேறொரு துறையில் இருப்பவர் தமிழின் மீது இவ்வளவு பற்று கொண்டிருப்பாரா என்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த வியப்பின் விளைவாக இதை போன்ற அற்புதமான நூல்களை, இது 6வது நூல் என்று அவர் கூறினார், இப்படி போன்ற புத்தகங்களை அவர் கொண்டு வருவதற்கு மொத்தம் 12 10 மேல கை தருவார்.
இந்த நூல் வெளியிடுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்க காலத்துலலாம் இப்படி எளிதாக யாரும் கொண்டு வரவே முடியாது. நூல் வெளியிட வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் அந்த நூல் வெளிவருவதற்கு கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகள் கூட நீண்டு போகும். ஏனெனில் அச்சடிப்பவர், அதை பயிற்று செய்கிறவங்க, அதுக்கு பிறகு பார்சல் பண்ணி கொடுக்குறவங்க கிட்ட எல்லாம் பட்டிருக்கேன் நான் பாடு. அதாவது ஏற்பாடு இருக்கிறதா கேள்வி. இன்றைக்கு எல்லா கவிஞர்களுக்கும் தெரிந்த ஒருவனாக நான் ஆகியிருப்பதற்கு ஐக்கு ஒரு பெரிய செய்தியாக எனக்கு வாய்த்திருக்கிறது. நான் மரபு கவிதை, நீள் கவிதைகள்லாம் நிறைய எழுதினேன். சந்த கவிதைகள்லாம் கண்ணதாசன் ஐயாவெல்லாம் அவரே விரும்புகிற மாதிரியான கவிதைகள்லாம் நிறைய எழுதினோம். ஆனால் எனது வாழ்வில் நிகழ்ந்த அவலங்களினாலே இன்றைக்கு ஐக்கூவாக சுருங்கி இருக்கிறேன். சுருங்குதல் என்பது தவறல்ல, வரவேற்கக்கூடியதுதான். விதை என்பது சுருங்கிய அளவில் தான் இருக்கும். அப்படி இப்பொழுது சுருக்கத்திற்கு வந்திருக்கிறனா மிக விரிவாக பேசுவது அவ்வளவு சரியாக இருக்காது. சுருக்கமாகவும் மனத்தில் தைப்பதாகவும் அமைய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த நூலின் அட்டைப்படத்தை பார்த்தபோது நான் ஓவியனும் கூட அல்லவா, ஓவிய கவிஞன் தானே. ஆமா, இதுல அம்மையார் சொன்ன மாதிரி இந்த மேல் அட்டையில இந்த செடி வளரும் செடியை போட்டிருக்காரு பாருங்க, அதற்காகவே அவர் வாழ்த்தணும். இன்றைக்கு செடி கொடிகள் என்பதும் மரங்கள் என்பதும் மிகவும் தேவையான ஒன்றாக மாறி போயிற்று. காற்று மண்டலத்தையே மீண்டும் நமக்கு கொண்டு தருகின்ற வாய்ப்பு அவற்றினால் தான் முடியும் என்கின்ற நிலை இன்றைக்கு நேர்ந்திருக்கிறது. இந்த அட்டைப்படத்தை பார்த்தபோது நான் எழுதிய ஐக்கு ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. கடவுள் துணைன்னு போடுவாங்க, முருகன் துணை போடுவாங்க, அப்பா துணை, பாரதிதாசன் துணை எல்லாம் பட்டுக்கோட்டையில் போடுவாங்க. நான் என்னுடைய ஐக்குவுக்கு என்ன துணைன்னு போட்டேன்னா மரங்கள் துணை. மரங்கள் துணை என்று எழுதி, மரங்கள் துணை என்று எழுதி கடிதம் தொடர்ந்தேன். மரங்கள் துணை என்று எழுதி கடிதம் தொடர்ந்தேன். படபடக்கிறது காகிதம். அதை நினைவுபடுத்தி சென்றார். அதற்காகவே அவருக்கு ஒரு தனி பாராட்டு. அதுக்கு அடுத்தபடி நான் பள்ளியில் படிக்கின்ற காலத்திலே கண்ணதாசன், சுரதா, கவி காமோஷரி, பாரதிதாசன், என் கலைஞர், அண்ணா, இதை போன்றவங்களெல்லாம் அவர் நிமிர்ந்து இவங்களெல்லாம் நம்ம சந்திக்க முடியுமா என்ற எதிர்பார்ப்போடு இருந்தேன். என்னை அவர்களோடெல்லாம் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் பழகுவதற்கான வாய்ப்பு நான் ஓவியனான போது கிடைத்தது. அத்துணை பேருக்கும் நான் ஓவியங்கள் வரைந்திருக்கிறேன். ஆனாலும் கூட தனித்தே நான் நின்று இருக்கிறேன், யாரோடும் பூசிக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தவர்களே கவிஞர்களில் எனக்கு சுரதா அவர்கள் மிக மிக நெருக்கம். அவர் எவ்வளவு பெருந்தன்மையானவர் என்பதற்காக ஒரு செய்தியை சொல்லுகிறேன். ஏர்வாடியாரை பார்க்கிற போது இடையில இந்த ஒரு செய்தி, சுரதாவை பற்றி 100 சுரதான்னு ஒரு பெரிய நூல் எழுதின சுரதாவை பற்றி எல்லா செய்திகளும் போட்டு, அதற்கு பிறகு ஒவ்வொரு கவிஞரையும் கண்டு பேசி அவர்களை பற்றிய செய்திகளை சேர்த்து நூலாக்கலாமே என்று பேட்டி எடுத்தேன். அப்படி பேட்டி எடுத்த போது ஏர்வாடியார் போன்ற மற்ற நண்பர்கள் எல்லாம் எடுக்கிற போது எனக்கு ஒரு செய்தி கிடைத்தது. அத்துணை கவிஞர்கள் மனசிலும் ஈரம் இருக்கிறது. ஈரம் இருப்பவர்களால் தான் இதயத்தை தொடுகிற கவிதைகளை தர முடியும் என்று எனக்கு புரிந்தது.
இவர் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு நடுத்தளத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அப்பாவும் பொண்ணும் வராங்க. பெண்ணு வந்து படிக்கணும்னு விரும்புது. அப்பாவுக்கு அவர் செய்கிற தொழில் வழியில் பொருள் உதவி செய்ய முடியல. இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா அவர்கள் வங்கியில் இருக்கிற நேரம் வங்கியில் ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் வங்கி அவங்களுடைய முறைப்படி அதுக்கு ஈடு இருக்கிற அளவுக்கு வீடு இருக்கிறதா, மற்ற தொழில் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். எதுவும் இல்லை. ஆனால் இந்த மனுஷன் அந்த பெண்ணை பார்க்குறாரு. அது படிக்கிற ஆர்வத்தினுடைய விருப்பத்தை பார்த்துட்ட பிறகு இவர் கையில் இருந்து ஒரு தொகையை கொடுத்து அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்கிட்ட இருந்த பணத்தை வாங்கி அந்த பெண்ணை படிக்கிறதுக்காக உதவி செய்திருக்கார். இன்றைக்கு அந்த மகள் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குற அளவுக்கு உயர்ந்திருக்கார். 2 லட்சம். எதுக்கு நான் சொல்றேன்னா, நானே சொல்லுவேன், பதவியை விடவும் உயர்ந்தது உதவி. பதவி என்பது நாம் போட்டு கழற்றுகின்ற செருப்பை போன்றதுதான். உதவி ஒன்றுதான் நமது வாழ்நாளுக்கு பிறகும் பேசப்பெறும். அந்த வகையில கவிதைகளை தருவதும் ஒரு உதவிதான். இத்தனை கவிஞர்களை பற்றி 132 கவிஞர்களை பற்றி அவர் எழுதியிருக்கார். இந்த 132 கவிஞர்கள் வந்து இன்றைக்கு வாழ்நாளில் பார்க்கிறவங்களோ ஏற்கனவே இருந்தவங்களை பற்றி எல்லாம் இருக்கு. ஆனால் சுரதா ஐயா அவர்கள் சொன்னது போல நல்ல செய்திகள்லாம் பேசுகிறேன், இதெல்லாம் எல்லாவற்றையும் நூலாக்கு, அந்த நூல் அச்சாக்கிறதுக்காக வழி பண்ணேன். அவர் இன்னொரு செய்தியை சொன்னாருங்க, எனக்கு வியப்படைஞ்சிட்டேன். 1000-2000 பேருக்கு கூட வேண்டாயா, நான் அச்சில கொண்டு வர போறேன்னு யாராவது பத்திரிகைக்காரன் உங்ககிட்ட கவிதையை கேட்டான்னா அவன் 10 பிரதி தான் அடிக்கிறான் என்றாலும் கூட அது அச்சில் வருமானால் கொடு. அச்சானது எங்கோ போய் சேரும், நீ போகாத இடங்களுக்கெல்லாம் அந்த நூல் போய் சேரும் என்று சொல்லுவார். அந்த வகையில் நான் அதிகமாக பேசக்கூடாது, நான் ஐகோக்கு வந்துட்டேங்கிறதுனால ஐயா வந்து இது போல ஒவ்வொரு கவிதையாக ஒவ்வொருவருக்கு எழுதிக்கிட்டே வராரு. இதை பார்க்கும்போது மீண்டும் எனக்கு என்னுடைய ஐக்குவே நினைவு வருகிறது. தன்னலம்தான் ஒரு வகையில், ஆனாலும் கூட எல்லோருக்குமான அது ஒரு நலம் சொல்லக்கூடிய ஐக்குவாக இருக்கிறது. தொடர்ந்த நடை நத்தையின் காலடியில் மலை உச்சி. ஆக இவர் தொடர்ந்து நிறைய இப்படி நூல்களை எழுதி உச்சநிலை அடைந்து என்றும் அழியாத பெயரையும் புகழையும் பெறுவார் என்று எனது வயதின் வகையிலே ஆசை கூறி அமர்கிறேன். வணக்கம். கொஞ்சம் குட்டா இருக்கதான் ஐயா நத்தைன்னு சொல்லிருக்காங்க. சிறப்பு மிகச்சிறப்பான வாழ்த்தையா. ஒரு அமுதமொழி பேசும் அமுத கவிஞரின் அமுதமான வாழ்த்து மழையில் நாம் நடைந்தோம். தாயுமானவனின் அதாவது தன்னை தந்தையாக ஏற்றுக்கொண்ட தன்னுடைய மகனுக்கு மிகச்சிறப்பான வாழ்த்தை வழங்கி இருக்கிறார் இந்த தாயுமானவர். நன்றிங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு. ரொம்ப அழகான ஒரு வாழ்த்தை சொல்லியிருக்காங்க. ஈரம் இருப்பவர்களால் இதயத்தை தரும் கவிதைகளை தர முடியும் அப்படிங்கிற அந்த குறிப்பு மிக முக்கியமான குறிப்பு. நன்றி ஐயா. சோவியத் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் அதிகாரி அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அவர் பேரே யுஎஸ்எஸ்ஆர் நடராஜன் தான். முன்னாடி சோவியத் ரஷ்யா தூதரக அலுவலகத்துல மிகப்பெரிய போஸ்ட். சிறப்பு. நம் அனைவரும் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரம், இந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை உரைக்கான நேரம். எப்போதுமே அடுத்த கட்ட கலகலப்பு இங்கே வந்து சேர போகிறது. ஏன்னா நம்ம ஏர்வாடி ஐயா வர போறாங்க.
இளைஞரனுடைய உரையை குறித்து அறிமுகம் செய்திருப்பதற்காக அன்போடு அழைக்கிறேன். இந்த மாதம் பணி நிறைவு அடைய வாழ்வோட தலைமை விரும்பாதவர் ஏர்வாடியார். என்ன கிண்டல் பண்றீங்க? தலைமையை விரும்புகிறவருக்கு தலைமை ஏற்க வருகிறார். தலைமை உரையாற்ற வருகிற இன்சொல்லாளர் ஏர்வாடியார் அவர்களை அன்போடு உங்கள் சார்பாக அழைக்கிறேன். வாழ்வோம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அரங்க மல்லிகா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது நான் நினைத்தேன், அவருடைய பொழிவு ஒன்றே இந்த நிகழ்ச்சிக்கு போதுமே, இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடலாமே, இனி என்ன பேச போகிறோம் என்கிற தயக்கம் என்னோடு இருந்தது. ஆனாலும் கூட ஒரு நன்றியை தெரிவிப்பதற்காக நான் இந்த நிகழ்ச்சியில் அவசியம் பேசியே ஆக வேண்டும் என்று என்னை திடப்படுத்திக் கொண்டேன். பொதுவாக நிரந்தர தலைவர் என்ற நாட்டில் எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நிஜமாகவே நிரந்தர தலைவர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன். ஏர்வாடி ராதாகிருஷ்ணனுக்கு இந்த நிரந்தர தலைவர் பதவியை தந்திருக்கிற தமிழீழன் அவர்களுக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று பார்த்தால், அவருக்கு நிரந்தர தொண்டராகத்தான் நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். கவிதை உறவு நிகழ்ச்சிகளில் என்னுடைய எழுதக நண்பர் தமிழீழன் அவர்களும், அன்புக்குரிய நண்பர் மதியழகன் அவர்களும், அன்பு சகோதரர் பாளை மாணிக்கம் அவர்களும் தொண்டர்களாகத்தான் பணியாற்றிக் கொண்டிருப்பார்களே, அவர்கள் ஒரு முறையும் நான் தலைவர்களாக்கி பார்த்ததில்லை. ஆனால் அவர்கள் பெருந்தன்மையோடு என்னை தலைவராக்கி பார்த்திருக்கிறார்கள். அதற்காவது நாம் நன்றி சொல்லி செல்ல வேண்டும் என்று நான் அந்த மேடையில் இருக்கிறேன். ஒரு நிகழ்ச்சி எப்படி அமைய வேண்டும் என்பதை மிகச் சிறப்பாக திட்டமிடுகிற ஒரு ஆற்றல் அவரிடம் இருக்கிறது. அதனால்தான் ஆற்றல் உள்ளவர்கள் அத்துணை பேரும் தொண்டர்களாக இருக்கிறார்கள், ஆற்றல் அற்றவர்கள் அத்துணை பேரும் தலைவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ அரசியல் பேசுகிறேன் என்பதுதான் நீங்கள் நினைக்கிறார்கள். நிதர்சனமான உண்மை இது. விக்ரவாண்டிக்கு எதிராக பேசிட்டு விக்ரவாண்டி பற்றி கூட நான் சமீபத்தில் ஒரு கவிதை எப்போ எழுதினேன். அந்த கவிதை அரசியலுக்கு நடிகர் வருகிறார், இனிமேல் தான் அவர் நன்றாக நடிக்க வேண்டும். அரசியலுக்கு நடிகர் வருகிறார், இனிமேல் தான் அவர் நன்றாக நடிக்க வேண்டும் என்கிற கவிதையை அரசியல்வாதிகளை மிக அதிகமாக மேடையில் பேசுகிறார்கள். அந்த வகையில் கவிஞர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிற போது கவிஞர்களாக நமக்கு ஒரு பிறப்பு கிடைத்தது ஒரு பேரின்பமாக, பெரும் பேராக நான் கருதுகிறேன். நான் அடிக்கடி நண்பர்களிடம் ஒன்றை சொல்வதுண்டு, எனக்கு பிடித்தவர்களிடம் இருக்கிற சில பிடிக்காத பண்புகளும் பிடிக்காதவர்களிடம் இருக்கிற பிடிக்கிற பண்புகளும் எனக்கு பிடித்தும் இருக்கிறது, பிடிக்காமலும் இருக்கிறது என்று ஒரு கவிதை சொன்னேன். இதை முகநூலில் போட்டிருக்கிற போது இப்போது எங்களுக்கு பிடித்து விட்டது என்று அதில் ஒருவர் எழுதியிருந்தார். நான் நினைத்தேன், அவருக்கு கவிதை பிடித்திருக்கிறது என்று நினைத்தேன். இல்லை, பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று அவர் எழுதியிருந்தார். எதுவாவது ஒன்று பிடிக்கிறது என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதனால் ஒன்றை பிடிக்கவில்லை என்று சொல்வதை காட்டிலும் பிடித்திருக்கிறது என்று சொல்வது நல்லதாக எனக்கு படுகிறது. பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் எல்லோரும் எனக்கு பிடித்தவர்கள் என்பது புனித ஜோதி அவர்களுக்கு தெரியும். யாரையும் நான் வேறு விதமாக நடத்துவதில்லை, நினைப்பதில்லை. ஆகவே தான் எல்லோராலும் நேசிக்கப்படுகிறேன். நான் அடிக்கடி ஒன்று சொல்வேன், எதை கொடுத்தும் எதையும் வாங்கலாம், ஆனால் அன்பை வாங்கும் என்றால் அன்பை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அரை மணி நேரம் அன்பாக இருக்க 1000 ரூபாய் கட்டணம், அரை மணி நேரம் அன்பாக இருக்க 1000 ரூபாய் கட்டணம், அதற்கும் மேலும் தேவை என்றால் இன்னும் அதிகம் கட்டணம். ஆனால் காற்றுக்கே விலை பேசுகிற காலம் இது. நான் மிக அண்மையில் ஒரு விடுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே மிக நல்ல காற்றை சுவாசிப்பதற்கு ஒரு 100 ரூபாயை கொடுத்து அந்த அறையில் உட்கார்ந்து கொள்ளலாம், நல்ல காற்றை சுவாசிக்கலாம். இதை போல அன்பு வேண்டும் என்றால் இங்கே வாருங்கள், ஒரு 1000 ரூபாய் கட்டுங்கள்,
உங்களுக்கு நான் அன்பு தருகிறேன் என்று அன்பை விலை பேசுகிற காலம் கூட வரலாம். ஆனால் விலையில்லாமல் அன்பை தருகிற ஒரு அற்புதமான ஒரு மனிதராக அன்பு சகோதரர் தமிழ் இலக்கியரார் என்பதே அவர் மீது நாம் வைத்திருக்கிற அளப்பரிய பற்றினுக்கு காரணம். அந்த வகையில் இந்த நிரந்தர தலைவர் பதவியை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பாராட்டு கூட அவர் நிரந்தர தலைவி பதவி எனக்கு தர வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களுக்கு தெரியும், காலையில் மாமுசே வள்ளுவர் அவர்களோடு பெருங்கமிக்க அவர்களோடும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வீட்டுக்கு திரும்பினேன். வந்தவுடன் சட்டையை மாற்றிக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டேன். இன்று காலையிலிருந்து என் மனைவி இது எங்கே தொலைந்து போயிருக்கிறதோ என்று கூட கேள்வார்கள். ஆனாலும் கூட நான் அடிக்கடி சொல்வதைப் போல என் கையில் 3 பொன்னாடைகள் இருக்கின்றன. இதை என் மனைவியிடம் காட்டி 3 இலக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தேன். ஆகவே இலக்கிய நிகழ்ச்சிகளை தவிர வேறு எந்த நிகழ்ச்சிகளிலும் நான் கலந்து கொள்ளவில்லை, எந்த மகிழ்ச்சியிலும் கலந்து கொள்ளவில்லை என்று அவளுக்கு நான் நிரூபிக்க வேண்டும். நான் மதியழகன் அவர்கள் சொல்வதற்கு நாங்கள் வெளியே வருகிற போது சில நேரங்களில் 2 பொன்னாடைகளை அதிகமாக வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் சில நிகழ்ச்சிகளில் பொன்னாடை போடுவதில்லை, புத்தகங்களை மட்டும் கொடுத்து ஏமாற்றி விடுவார்கள். அல்லது பொன்னாடை போட்டாலும் கூட மறந்து போய் வைத்து விட வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அது ரொட்டேஷன்லேயே போயிடும். சில நிகழ்ச்சி முடிவது எண்ணிக்கை குறைந்து. ஆகவே நான் இப்போது பொன்னாடை வைத்து 3 பொன்னாடைகள், 4 பொன்னாடைகள் நீங்கள் அத்தனை பேர் வைத்திருக்கிற அன்பிற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு நூல், அதாவது வாழ்த்து என்பது தந்தை பெரியார் அவர்கள் ஒன்றை சொல்வார்கள், நீங்கள் வாழ்த்துவதால் நான் வாழ்ந்து விடவில்லை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வாழ்த்துவது என்பது மனதார இருக்க வேண்டுமே தவிர வார்த்தைகளால் இருக்கக்கூடாது என்று வலம்புரிச்சால் அவர்கள் சொல்லுவார்கள். ஒருவரை வாழ்க என்று வாழ்த்துகிற போது வாழ்த்தப்படுகிறவன் வாழ்கிறானோ இல்லையோ, வாழ்த்துகிறவன் வாழ்கிறான் என்பது நிதர்சனமான ஒரு உண்மை. எப்படி திருப்புகளை சொல்லுகிற போது வாய் மணக்கிறதோ அதே போல வாழ்க வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய வாய் மணக்கும் என்பதை நான் நிதர்சனமாகின்றேன். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு திரைப்பட பாடல், ஒரு அற்புதமான பாடல், வண்ண பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டு என்று சொல்வார். ஒருவர் மீது வீசுவதற்காக பூக்களை அள்ளுகிற போது அந்த பூக்களின் வாசம் அவர் மீது படுகிறது என்பதைப் போலவே அதை ஏந்தி கொண்டிருக்கிற நம்முடைய கைகளில் அந்த வாசம் தங்கி இருக்கிறது. ஆனால் ஒருவர் மீது சாணத்தை எறிய வேண்டும் என்று எரிந்தால் சாணம் யார் மீது போய் படுகிறதோ அவர் நாறுகிறார் என்பதற்கு முன்னம் உங்கள் கை நாறுகிறது என்பது பொருள். ஆகவே வண்ணப்பூக்களை நீங்கள் அள்ளி வீசுகிற போது உங்கள் கைகள் மணப்பதைப் போல வார்த்தைகளால் நீங்கள் வாழ்த்துகிற போது உங்கள் வாய் மணக்கிறது, மனமும் மணக்கிறது என்று பார்க்கிற போது இந்த வாழ்த்துகிற உள்ளம் என்பது ஒரு பெரிய உள்ளம். ஒரு அரசியல் விழா, அந்த விழாவில் தலைவர் வர வேண்டும். தலைவர் வருகிற வரை ஊரில் இருக்கிற சின்ன சின்ன பேச்சாளர்கள் எல்லாம் பேச சொல்கிறார்கள். ஒருவரை அவசரமாக இந்த வட்டத் தலைவர் அவரை அழைத்து பேச சொல்கிறார், வாழ்த்த வேண்டும். பொதுவாக வருகிறவர்கள் வாழ்த்த வயதில்லை, எனவே வணங்குகிறேன் என்று சொல்வார். வந்த வேகத்தில் அவசரமாக பேசிட்டு இறங்கணும். அந்த ஏற்பாட்டாளரும் 2 நிமிஷம் பேசிட்டு இறங்கிடு என்று சொல்கிறார்கள். வந்தவன் ஆரம்பிக்கிறார், வாழ்த்த வயதில்லை, எனவே வணங்குகிறேன் என்று சொல்வதற்கு பதிலாக வாழ்த்த மனமில்லை, அவசரம், வாழ்த்த மனமில்லை, எனவே வணங்குகிறேன் என்ற போது எது அவருடைய மனதில் இருக்கிறதோ அது வெளிவந்து விட்டது என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவே வாழ்த்துவதற்கு மனம் மிகவும் முக்கியமான ஒன்று. நாமெல்லாம் கடவுளையே வாழ்த்துகிறவர்கள். யாரை யார் வாழ்த்துவது என்று பார்க்கிற போது யாரையும் யாரும் வாழ்த்தலாம். நமசிவாயம் வாழ்க, நாதன் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று கடவுளையே வாழ்த்துகிற கேஸ்லம் எல்லாம். அந்த வகையில் பார்க்கிற போது யாரையும் யாரும் வாழ்த்தலாம் என்கிற போது மிக தாராளமாக வாழ்த்தியிருக்கிறார் தமிழிலன் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த சொல்லாடல் ரொம்ப முக்கியம். அந்த மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லி நின்போம் என்பார் மகாகவி பாரதி. நகைச்சுவை வேந்தர் ஐயாவை பற்றி ஒரு அருமையான பாடல். அவர் மீச ரொம்ப பெருசு, அவருக்கும் பெருங்கவிக்க வாமுசே அவர்களுக்கு தான் இப்போ போட்டி. இன்றைக்கு காலையில் பெருங்கவிக்க அவருடைய மீசை பார்த்து விட்டு வந்திருக்கிறேன்.
ஆனால் உங்கள் மீசை அது பக்கத்தில் நிற்க முடியாது. அத குடியாத்தம் குமரன் அவர்களை பற்றி ஒரு அற்புதமான ஒரு கவிதை. நகைச்சுவை நாவேந்தே நல்ல தமிழ் சொல்லால் பகைச்சுவை போற்றாது பாராட்டும் பாவேந்தே என்ற சொல்லில் அந்த பகைச்சுவை அந்த வார்த்தை புது வார்த்தை சார், அற்புதம். அதாவது பகை விஷம் என்று சொல்வார்கள், பகை ஆயுதம் என்று சொல்வார்கள். பகையை எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் அதில் கூட ஒரு சுவை இருக்கிறது. பகை சுவை என்று சொல்வதற்கு ஒரு பெருந்தன்மை வேண்டும். பகை என்பது நிச்சயம் வேண்டும். நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், நடிக்கவும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பகையை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சற்று பொறுத்திருந்தால் அதுவாகவே வாடிவிடும், வதங்கிவிடும் அல்லது மறைந்துவிடும். ஆனால் அந்த பகையை வைத்திருக்கிற போது, அது விஷமாக மாறுகிற போது, ஆயுதமாக மாறுகிற போது, அது நம்மையே தீர்த்து கட்டிவிடும் என்பதை பகை உணர்வாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த பகை சுவை என்கிற ஒரு வார்த்தை, அதுக்காக உங்களுக்கு ஒரு கலைமாமணி விருது கொடுக்கலாம். அந்த தேர்வு கமிட்டியில் நான் இருக்கிறேன். அதுபோல ஒவ்வொரு மனைவியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதாவது யாரை பற்றி எழுதினாலும் எழுதாவிட்டாலும் மனைவியை பற்றி அவசியம் ஒரு கவிதை எழுத வேண்டும். நான் இரண்டாவது தாய் என்று ஒரு கவிதையை மனைவியை பற்றி எழுதியிருந்தேன். என்னை பெற்றவள் என் தாய், என்னை பெற்றவள் என் தாய், அவளிடமிருந்து என்னை பெற்றவள் நீ, ஆகவே நீ என்னுடைய இரண்டாவது தாய் என்று எழுதியிருந்தேன். அது இன்னை வரைக்கும் என் ஒய்ஃபு நடிப்புன்னு சொல்லிட்டு இருக்கா. நடிகண்டா நீ என்று சொல்வதை போல அடிக்கடி அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள். அல்ல, அவருடைய துணையார் கண்ணம்மாள் அப்படி ஒரு மனைவி அவருக்கு கிடைத்தது ஒரு பெரிய பெருமை. அதே போல அவருக்கு இவர் கிடைத்தது ஒரு பெரிய பெருமை. இவர்களுக்கு அந்த 2 குழந்தைகள் கிடைத்தது இன்னும் பெரிய பேரு. ஆகவே எல்லா வகையிலும் வாழ்க்கை மிக சிறந்திருக்கிற அந்த மனிதர் மனைவியை பற்றி சொல்லுகிற போது, அதிகாலை தேநீரே கண்ணம்மா வந்து சொல்லுவீங்க. கண்ணம்மா வந்து கண்ணம்மாள் தானே கேட்காங்க. இல்ல நீங்க கண்ணம்மா இல்லைன்னா வேற ஏதோ தெரியும். நீங்க கண்ணம்மா இல்லை என்று சொன்னவுடன் இன்றைக்கு கண்ணம்மாவிடம் சொல்ல வேண்டிய செய்தி இது என்று நீங்க வந்து நீங்க ஞானம் பெற்றதால போன பிறவிலாம் தெரியும். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. அதிகாலை தேநீருங்கிற ஒரு வார்த்தை, அது யார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. அதே போல பாடப்பெறுவது என்பது ஒரு பெரிய பேராக நான் கருதுகிறேன். உங்களை பற்றி ஒரு பாட்டு அவர் எழுதியிருக்கிறாருன்னா, அவர் நம்ம பாடியிருக்கிறாரு, ஒரு புலவர் பாடியிருக்கிறாரு. ஒரு பாண்டிய மன்னன் ஒன்றை சொல்லியிருக்கிறான், புலவர்கள் பாடாது ஒழிக என்று தன்னை வருத்தி இருக்கிறார். புலவர்கள் என்னை பாட வேண்டும். காலத்து சரி வாயில நுழையாதுங்கிறதுக்காக அது தெரியும், எழுதும் போது எழுதி விடுவேன். அந்த பாண்டிய மன்னர் வந்து அவர் சொல்லியிருக்கான், புலவர்கள் பாடாது ஒழிக அப்படின்ட்டு. அதே போல புலவர்கள் அரசர்களை எழுதுகிற போது கூட அவர்கள் சொல்வார்கள், அவனை அவர் எழுதியது என்றுதான் சொல்வார்கள். அவன் என்ற இன்விகுதியை போட்டு அரசனை சொல்லிவிட்டு புலவர்களை அவர் என்று சொல்வார்கள். ஆகவே பாடுகிற போது பாடப்பெறுகிறவர்கள் பெருமையை பெறுகிறார்கள் என்பதற்கெல்லாம் அப்பால் பாடியவன் தான் பெருமை பெறுகிறான் என்று பார்க்கிற போது, உங்களால் பாடப்பட்ட நாங்கள் பெருமை பெற்றதை விட நீங்கள் ரொம்ப பாராட்டணும். உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று எழுத வேண்டும். எனக்கு ஆசிரியப்பா நல்லா வரும். அதே போல என் சீர்திருத்தம் அரசீர்திருத்தம் மிக அழகாக எழுதுவேன். ஆனால் இந்த வெண்பாங்கிறது ரொம்ப தகவல். அதை மதியழகன் அவர்களோ, அன்பிற்குரிய தமிழியல் அவர்களோ, ரவிச்சந்திரன் அவர்களோ தான் திருத்தி தருவார்கள். ஆனால் வெளியில் அதை சொல்ல மாட்டார்கள். என்றால் சில நேரங்களில் யாரிடமாவது கொடுத்து திருத்த சொன்னால் இதை நான் திருத்தியது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு அலைவார்கள். சொல்லுகிற போது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. மாண்புமிகு முதல்வர் ஒருவர் ஒரு உதவியாளரை வைத்திருந்தார். மிக அற்புதமான பொழிவுகளை எழுதி தருவார். அந்த பொழிவுகளை அந்த அம்மையார், ஐயோ அந்த அம்மையார் கூட்டங்களில் பேசி மிக உண்மை வெளிவந்துவில்லை. அந்த அம்மையார் மிக அற்புதமாக பேசி கரவொலிகளை எல்லாம் பெற்று விடுவார். அத்தோடு நின்று விட வேண்டும்.
அதற்கு பதிலாக அந்த கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர், நாடு போற்றுகிற நல்ல கவிஞர், நல்ல மனிதர், மிக உன்னதமான வாழ்க்கையை அரசு அவருக்கு வழங்கி இருந்தது. அவருக்கு நான் தான் எழுதி கொடுக்கிறேன் என்கிற செய்தியை இப்படி தவளையை போல ஒரு கூட்டத்தில் பேசிவிட்டார். ஆகவே எழுதி கொடுக்கிற போது யாரிடமும் நான் தான் எழுதினேன் என்பது சொல்லாமல் இருப்பது நல்லது என்கிற பாடத்தை அன்று நான் என் பக்கம் கட்டுரையில் எழுதினேன். மற்றவர்களுக்காக நம்முடைய ஆற்றலை விற்கிற போது, மற்றவர்களுக்காக நம்முடைய திறமையை விற்கிற போது, அது நான் தான் தந்தது என்று சொல்வது, அவர்கள் அந்த பணியை செய்கிறார்கள். அந்த பணியை செய்கிற போது என்னுடைய பணியை செய்தேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, அது நான் எழுதியது என்று சொன்னால் நீ இனிமேல் நீ தனியாக போய் எழுதி கொண்டு நான் வேறொருவரை வைத்துக் கொள்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார். ஆனால் என்ன மதியம் மிரட்டிருக்கீங்க? இல்லை, இவர்கள் மூவரும் என்னுடைய அமைப்பிற்குள் சத்தியமாக ஒரு நாளும் விலக மாட்டார். நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு பேசி விடுவேன், அல்லது இன்னார் மூலமாக சொல்லி அவரை பக்குவமாக சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுவேன். பகையை மனதில் வைத்துக் கொள்வது, ஏன்னா பகையை மனதில் வைத்துக் கொள்வது என்பது குப்பையை இதயத்தில் வைத்துக் கொள்வது. அந்த குப்பைகளை அவ்வப்போது வெள்ளி கொட்டிவிட வேண்டும். மிக நிர்மலமாக இருப்பதற்கு அதுதான் காரணம் என்பதாக சொல்லி ஒரு நல்ல நூல் அவரை நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமுத பாரதி அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், எனக்கு சற்று வருத்தமாக இருந்தது. நான் ஹைக்கூவாக சுருங்கி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். இல்லை, முதிர்ந்து இருக்கிறீர்கள், நீங்கள் முதிர்ந்திருக்கிறீர்கள், வளர்ந்திருக்கிறீர்கள். உங்களை இந்த நிகழ்ச்சியில் அழைத்து சிறப்பித்ததன் மூலம் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம், சிறந்திருக்கிறோம். நீங்கள் எப்படி ஹைக்கூவாக முடியாது? ஹைக்கூ என்பது வரவேற்கப்படுகிற வகை என்று பார்க்கிற போது இன்றைக்கு மிக அதிகமாக வரவேற்கப்படுகிற கவிஞராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக இந்த அரங்கம் உங்களை பாராட்டுகிறது. மிக உன்னதமாக இருக்கிறவர்கள், வசதியானவர்களை விழாவுக்கு அழைத்து அவர்கள் மூலம் வரவு பார்த்துக் கொள்கிறவர்கள் நடுவே யாருக்கு எது பொருத்தமோ அவர்களை மட்டும் அழைத்து சிறப்பித்திருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். ஒன்று சொல்ல வேண்டும், 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர்கள் என்று பாரதிக்கு பின் வந்த ஒரு 100 கவிஞர்களை அவர் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதில் சுரதாவில் தொடங்கி பெருங்கோவிலிருந்து கவியரசு கண்ணதாசனிலிருந்து வைரமுத்திலிருந்து அந்த தொகுப்பில் நானும் இருக்கிறேன் என்பது ஒவ்வொரு அவர் சொல்லவர் அந்த 100 பேருடைய படத்தையும் மிக அழகாக நேர்த்தியாக கோட்டோவியம் என்று சொல்லக்கூடிய அந்த பென் ஸ்கெட்ச் வரைந்தது மட்டுமல்லாமல் அதில் இருக்கிற கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் அந்த படத்தையும் அவர்கள் பரிசாக வழங்கியிருக்கிறார்கள். என்னுடைய இல்லத்தில் அதை நான் வைத்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு பதிவு. அது அதில் இடம்பெற்றது ஒரு பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். அதற்கு பிறகு இன்னொரு 100 புதிய கவிஞர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் கவிதை உறவு அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. நாங்களும் மணிக்கொடி காலம், சரஸ்வதி காலம் என்ற காலங்களைப் போல கவிதை உறவு காலம் என்கிற ஒரு கட்டுரையை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் மதியழகன் அவர்களும் அன்பிற்குரிய நண்பர் தமிழியலன் அவர்களும் நண்பர்கள் நிறைய அதில் பங்கேற்கிறார்கள் என்பதாக சொல்லி ஒரு திருத்தம், ஒரு செய்தியை கூடுதலாக சொல்ல வேண்டும். அதாவது கவிதை உறவு அமைப்பு என்பது கவிஞர்களை மட்டும் வளர்த்தெடுக்கிற அமைப்பாக இல்லாமல் இந்த சமூகத்திற்கும் பயன்படுகிற ஒரு அமைப்பாக இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. இது காலத்தால் பேசப்படுகிறது. ஐயா அவர்கள் அதை நினைவூட்டினார். அதில் ஒரு செய்தியை சொன்னார்கள். நான் திருச்சி பாரத சேவையினுடைய கிளை மேலாளராக பணியாற்றி கொண்டிருந்த போது ஒரு பெண் கல்வி கடனுக்காக வந்தபோது அவருடைய தந்தையார் அங்கே இருக்கிற நகராட்சியில் துப்புரவு தொழிலாளி, மிக சாதாரண தொழிலாளி. அவருக்கு கல்வி கடன் கொடுத்தால் அவருடைய வட்டியால் அந்த கடனை அடைக்க இயலாது என்கிற சூழல், அவருக்கு தர இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கிளையில் நாங்கள் 60 அதிகாரிகள் பணியாற்றினோம். என்னிடம் அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள். ஏர்வாடி வேறு ஏதாவது யோசிப்பார் செய்வார் வருகிற போது அந்த 60 அதிகாரிகளுக்கு நான் ஒரு சுற்றறிக்கை அனுப்பினேன். இந்த பொண்ணுக்கு 32,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், நாம் எல்லோரும் ஒரு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் பிறகு தருவோம் என்று எழுதினேன். எல்லா அதிகாரிகளும் என் மீது வைத்திருக்கிற அன்பின் காரணமாக ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அப்போது மணிவாசன் இருக்கிற இப்போது தலைமை செயலாளராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அவர் ஒரு 30,000 ரூபாய் அனுப்பிவிட்டார். அந்த பெண்ணுக்கு 46,000 ரூபாய் கிடைத்தது. கல்லூரியில் சேர்ந்து விட்டார், முடிந்தது. ஆனால் அவர் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய படத்தை கவிதை உறவு இதழில் மாதந்தோறும் வெளியிட்டு உங்களுடைய இல்லங்களில் நடக்கிற நிகழ்ச்சிகள், உங்கள் பிறந்த நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கு மற்ற செலவுகள் போக
இந்த குழந்தைக்கும் நீங்கள் ஏதாவது அனுப்ப வேண்டும் என்று தொடர்ந்து அந்த பெண்ணுடைய தரத்தையும் போட்டு அந்த பெண்ணுடைய கணக்கு எண்ணி போட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், 4 ஆண்டுகளில் அந்த பெண் படிப்பை முடிக்கிற வரை கவிதை ஒரு அன்பர்கள் தொகையிலிருந்து படிக்க வைத்து இப்போது இன்ஃபோசிஸ் என்கிற நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்கிறார். இயல்பாக அந்த பெண்ணினுடைய பெயர் கவிதா. பாருங்க, கவிதை எப்படி புரிகிறது. அந்த பெண் ஏதாவது ஒரு கவிதை ஒரு நிகழ்ச்சியில் வந்து இந்த சத்தியத்திற்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்பதைப் போல நான் சொல்ல வேண்டும் என்றார். நான் சொன்ன ஒரு கையாலேயே ஒரு நூலை நாங்கள் வெளியிட்டு மகிழ்கிறோம், அந்த பெண்ணாலேயே ஒரு நூலை வெளியிட வேண்டும் என்று நான் கருதியிருக்கிறேன். கவிதை என்பது பயன்பட வேண்டும், கவிஞர்கள் பயன்பட வேண்டும். ராபர்ட் ஃப்ராஸ்ட் ஒன்றை சொல்வார், பொய்ட்ரி இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் யூசபிள் என்று சொல்வார். கவிதை என்பது பயன்பட வேண்டும், ஏனெனில் அது பயன்படத்தக்கது. ஆகவே கவிதையை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துவதை காட்டிலும் கவிஞர்கள் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற சித்தாந்தத்தின்படி என்னுடைய கெடுதல் என்பவர் தமிழியல் அவர்களும் இங்கே இருக்கிற மற்றவர்களும் பயன்படுகிறார்கள் என்பதற்காக உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி, வணக்கம். ஒரு சிரிப்பு வெடித்து சென்றிருக்கிறார் என்று சொன்னார். அரங்கம் முழுவதும் அவர் பேசிய ஒவ்வொரு நொடியும் நாம் ரசித்து கேட்கிற வகையில் எப்பொழுதும் போல இன்றைக்கும் கூட தலைமையுரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி, அடுத்ததாக வாகோ பாண்டியராஜன் அவர்கள் 2 நிமிடம் 1 நிமிட கவிதை வழங்கியிருக்கிறார். வணக்கம். என் தாய்க்கு வணக்கம். வாயுரை வாழ்த்து அவருக்கு மட்டும்தான் சொல்ல தெரியும், எங்களுக்கும் தெரியும் வாயுரை வாழ்த்து. தமிழிலன் வாயுரை வாழ்த்து. உளமும் உடைபட கூறுதலால் உள்ளம் உடைதலை தவிர்த்திடவே வளமும் பெறுகிற வல்லமையை வழுவ விடாது வாழ்ந்திடவே நிலமதில் நிறைமணம் பெற்றிடவே நற்பயன் பலவும் அடைந்திடவே நலமும் பலவும் நிலைத்திடவே நற்சொல் கூறுவார் தமிழியலன். வாயுரை வாழ்த்தை வையமதில் பகைப்பல நெறியுடன் வழங்கிடவே வாழும் தமிழில் வாழ்த்துக்களை வழுவா வழங்கி வாழ்த்திடவே வாழ்த்தினை பெறுபவர் மகிழ்வுடனே வளமுடன் சீர்செயல் செய்வதனால் வாழ்வில் பெறுகிற வாய்ப்பாக தமிழியலன் வாழ்ந்திடுவார். இச்செயல் செய்து இமையாய் உழைக்கும் தமிழியலன் அச்சம் பலவும் அகமதிலே அண்டாதிருக்க அவனியிலே உச்சம் அதனை அடைந்திடவே தூண்டும் அச்சம் பலவும் அகமதிலே அண்டாதிருக்க அவனியிலே உச்சம் அதனை அடைந்திடவே தூண்டும் செயலாய் வாழ்கின்றார். வஞ்சம் ஏதும் வைக்காமல் வாழ்த்தி மகிழ்வார் தமிழியலன். அவனியில் பலரும் தலைநிமிர IAS அகாடமியை எவரும் படித்து உயர்வார் நல்வழியாய் என்றும் வளம்பெற செய்கின்றார். அவரது ஆன்மா செயலாக அருந்தமிழ் வளர்க்க ஆற்றுகின்றார். தவமகன் தமிழின் இயலனவர் தரணியில் நிலைபெற போற்றிடுவோம். விழியாய் இருந்து வாழ்வினிலே வழிகளை காட்டி வாழ்த்துவதால் பழியும் பலவும் வீழ்ந்திடுமே பாரில் எவரும் உயர்ந்திடவே செழித்து வாழ வாழ்த்துகின்ற செந்தமிழ் இயலன் என்பவரை அழியா தமிழ் போல் வாழ்வினிலே தழைத்து வாழ வாழ்த்திடுவோம். அவரது தந்தை நினைவினிலே அவரை நாமும் வாழ்த்திடுவோம். வாழ்க வாழ்க தமிழியலன், எந்நாளும் நீண்ட ஆயுளுடன் நீண்ட நாளை வாழ்கவே. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க்கையை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார் வாகோ பாண்டியராஜன். அடுத்ததாக முனைவர் பாரதராஜா அவர்கள் 1 நிமிட கவிதை
வாழ்த்துக்கள். அனைவரையும் வணங்குகிறோம். ஐயா அவர்கள் பலரையும் வாழ்த்துவதனால் பலரும் அவரை வாழ்த்துவோம். எனக்கு ஒரு சந்தேகம், இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் வாயுரை வாழ்த்து என்றால் திருவள்ளுவரா அல்லது தமிழியலனா என்று மாற்றி எழுதிட போகிறாங்க பிள்ளைங்க. இப்போவே புரட்சி கவிஞர் யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் எழுதுகிறோம், இல்லைன்னா விஜயகாந்த் எழுதுகிறோம். அது புரட்சி கலைஞர் தலைவருங்கிறத மறந்துட்டு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வருங்காலத்தில் வரலாற்றில் நிலைப்பீர்கள் என்ற நினைவோடு, தமிழ் ஞானி தமிழ் இயலன் வாழ்க, தமிழ் இயக்குனர்களின் இயக்குனர், தமிழ் கவிதைகளால் மயக்குனர், நாளும் தமிழுக்காய் உழைக்கும் தமிழ் தேனி, ஆளும் தமிழுக்காய் அழைக்கும் தமிழ் ஞானி, இயலாரை ஏற்றிவிடும் அன்பு ஏணி, முயலாரை முடுக்கிவிடும் புதுமை பாணி, அயலாரும் தினம் நட்பாகும் அறிவு கேணி, புயலாகச் செயலாற்றும் அரிய கல்வி வாணி, அனைவரையும் அரவணைக்கும் அன்பு பாலம், அனைவருமே அரவணைக்கும் தமிழின் ஞாலம், இணையவரும் இல்லாத உழைப்பின் மூலம், குணநலனை போற்றிடுமே தமிழின் காலம், தமிழியலன் என்றாலே தமிழின் நோக்கு, தமிழியலன் என்றாலே தன்மை போக்கு, தமிழியலன் என்றாலே தனித்த வாக்கு, தமிழியலன் என்றாலே கவிதை நாக்கு, பல்வேறு பொறுப்புகளை வகிக்கும் தலைவன், பல்கலைக்கழகமாய் விளங்கும் புலவன், இல்லறத்தை நல்லறமாய் காக்கும் காவலன், சொல்லறத்தால் கவிதைகளை ஆக்கும் நாவலன், நன்னூல்களை வெளியிடும் தமிழாக்க நூலோனே, பன்னூல்களை வெளியிட்டு தமிழ் காப்பாய் சீலோனே, 100 கவிதைகளை நொடிப்பொழுதில் படைக்கின்ற பெரும்புலவா, 100 ஆண்டுகள் பார்போற்ற வாழ்ந்திடுக தமிழியலா, வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழியலன், தமிழ் மொழி போல் வாழ்கவே. நன்றி, வணக்கம். அற்புதமான முறையில் வாழ்த்து கவிதை படித்த ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையாக இந்த புத்தகத்திற்கு பதிப்புரை வழங்கியிருக்கிற அமரேசன் அவர்கள், அவர் குறிப்பிடுகிறார், லூயிஸ் கரோல் அவர்கள் எழுதிய ஆங்கில நூல், அந்த புத்தகத்தின் பெயர் த பர்த்டே புக். அதுதான் தமிழிலே மிக அருமையாக வாயுரை வாழ்த்தாக மலர்ந்திருக்கிறது. இந்த செய்தியை பதிப்புரையில் வழங்கியிருக்கிற அமரேசன் அவர்கள் இப்போது நன்றி உரையாக ஆற்ற வருகிறார். அதன் பிறகு தமிழன் அவர்கள். அஞ்சுக செல்வி அரங்க மல்லிகா அக்காவுக்கு முதல் வணக்கம். கவிதை ஒரு ஏர்வாடி ஐயாவுக்கும் 27ஆம் நாள் கவிஞர் தமிழியலன் அவர்களுக்கும் மற்றும் அரங்கில் மேடையில் என்னோடு வீட்டிருக்கின்ற அனைவருக்கும், என் எதிரே இருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஃபார்மலாக போகிற மாதிரி தோணுது. 3 விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுட்டு இந்த நன்றி உரையை முடிச்சுக்கிறேன். இந்த பொதுவாக அறம்பதிப்பகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த புத்தகம் 170வது புத்தகம் அப்படின்னு இதில் இருக்குது. ஆனால் உண்மையில் 201வது புத்தகத்துக்கு இப்போ வேலை நடந்துட்டு இருக்குது. கவியுடைய கவிதைகளை தமிழ் சூழலுக்கு முதன் முறையாக அறிமுகப்படுத்துகிறோம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கபீர் பாடல்களை மொழிபெயர்ப்பு வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அறம் பதிப்பகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாலின் குணசேகரன் ஒரு வாட்டி ஈரோடு புத்தக கண்காட்சியில் மேடையில் சொன்னது, பொதுவாக எல்லாரும் வாசிக்கிற புத்தகத்தை அறம் பதிப்பகம் பதிப்பிக்கிறது இல்லை, வாசிக்க வேண்டிய மக்கள் வாசிக்க வேண்டிய புத்தகத்தை தான் பதிப்பிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அறம் பதிப்பகத்துக்கு தொடர்ந்து தமிழியலன் ஐயா வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கார். அந்த வாய்ப்புக்கு என்னுடைய முதல் கண் நன்றி. ரெண்டாவதாக இந்த மாதந்தோறும் 27ஆம் தேதி நிகழ்ச்சியை ஒரு புத்தகம் வெளியிடுற இதெல்லாம் 2ஆம் காரணம் தான், 3ஆம் காரணம் தான். முதல் காரணம், அவர் நண்பர்களை சந்திக்கிறார், நண்பர்களோடு உரையாடுகிறார், அவர்கள் மீது அவருக்கு இருக்கின்ற
அக்கறையை வெளிப்படுத்துகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சிகள் வந்து சமீப நாட்களாக எங்கேயுமே நடக்கிறது இல்லை. எல்லாமே ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஹாய் 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 அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன் ஒவ்வொரு ஊரில் இருந்து இப்போ இவர் ராஜேந்திரன் ஐயா வந்துக்கிறார், விக்ரவாண்டிலேருந்து வந்துக்கிறாரு, உளுந்தூர்பேட்டிலேருந்து வந்துக்கிறாரு. அமரேந்திரன் வந்து ஆரணி நகர செயலாளராக நான் ஆறுகளிலிருந்து வரணும். கொஞ்சம் கிளம்புற நேரத்தில் கொஞ்சம் உடல் நலிவாக இருந்தது. ஐயா அப்படின்னா அந்த கதையெல்லாம் இங்கே ஆகாது, கிளம்பி வந்து சேரின்ட்டார். சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி தான் எல்லா நண்பர்களையும் மாதத்திற்கு ஒரு முறை கலந்துரையாடுவது என்பது வந்து ஒரு தமிழர் பண்பில் இருந்து மறைந்து போன ஒரு பண்பு. அந்த பண்பை கையில் எடுத்துக்கிறாரு. வந்துட்ட பிற்பாடு ஏதோ வந்துட்டாங்கன்னு இருக்க மாட்டார். கடைசியில் இருக்கிற நபர்கள் வரைக்கும் அவருடைய அன்பை பரிமாறுவார். வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, தேநீர் கிடச்சிதா, திரும்ப எப்படி போவீங்க, போயிட்டு பிற்பாடு வேறு ஃபோன் பண்ணி கேட்பார், போயிட்டு சேர்ந்துட்டீங்களா, பயணம் எப்படி இருந்தது, நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது நன்றிங்க ஐயா. இந்த விருந்தோம்பல் பண்பை, நட்பு பண்பை அவர் கையில் எடுத்திருக்கிறதுக்கு இந்த நூல்கள் எல்லாம் ஒரு காரணம். இது எல்லாமே இதெல்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. இப்போல்லாம் சமீப காலங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு எழுத்தாளர் எழுதுனே 10 புத்தகத்தை ஒன்றா வெளியிட்டுருவாங்க. ஆமாம், 10 புத்தகம் ஒன்றா வெளியிட்டுருவாங்க, 12 புத்தகத்தை ஒன்றா வெளியிட்டுருவாங்க. அது வந்து இத்தனை நூட்களை நான் வெளியிட்டேன் பாரு என்பது தான் வந்து கணக்கில் எடுத்துக்கிறாங்களே ஒழிய எத்தனை நண்பர்களை நான் சந்தித்தேன் அப்படின்றதுல வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற அவருக்கு வந்து கலைமாமணி விருது கிடைப்பதற்கு முன்கூட்டிய வாழ்த்து தெரிவித்து நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். இரண்டு நிமிடம் வந்து அவரே கட்டுப்படுத்திக் கொள்கிறார். இன்னும் எத்தனை நிமிடம் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். நோக்க உரையாற்ற வருகிறார் திரும்பவும் தமிழன் அவர்கள். நண்பர்களே வணக்கம். அவர் தமிழைய பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு, தனியாக ஒரு காணொலியாக எடுப்பார். நண்பர்களே வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியுமான ஒரு நிலையில் இருக்கிறேன். அதோட எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னாக்கா, அழைப்பதில் 4:45 தொடங்கி 8:15க்கு உணவுன்னு போட்டு முதல் முறையாக இலக்கிய வரலாற்றில் 8:15 நம்ம முடிக்க போகிறோம். மகிழ்ச்சி இருக்குது. அது காரணம் பேசின ஆளுமைகள் எடுத்துக்கொண்டதுக்கு சரியான கால அளவும் நேரமுமாக இருக்குது. பொதுவாக நம்முடைய மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை பார்க்கிற போது வாழ்த்தினை தெரிவிப்பது என்பது எல்லா உயிர்களுடைய எதிர்பார்ப்பாகும். நீங்க அணிந்திருக்க சட்டை நல்லா இருக்கு ஐயா, சாட்டை நந்தன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் பண்ணார். புத்தகம் படி வாங்கிட்டீங்களா? வாங்கலாம் வந்துருங்க. அதனால இப்போ ஒரு சட்டை நன்றாக இருக்கிறது, நன்றாக பாடுகிறீர்கள், நன்றாக எழுதுகிறீர்கள். பீட்டராசன் நீதிவெறிகள் ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. புனித சோதி தொடர்ந்து புதுக்கவிதைகள் எழுதுறாங்க. சக்கையா ஆய்வுகளில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கிறாரு. என்னுடைய வாழ்த்து புலனச்செய்தி எது போனாலும் நம்முடைய USSR நடராஜன் ஐயாட்டு வாழ்த்து வராமல் விட்டதே இல்லை. என்னுடைய அழைப்பு புலனத்து வழியாக போனால் போதும் பாலைமாணிக்கு அங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. அப்படி எல்லோரையும் நான் கவனிக்கிறேன். இந்த மனிதர்கள் மீதான குறைகளை கவனிப்பது என்பதை விட நிறைகளை கவனிக்கிற போக்கினை நான் தொடர்ந்து என்னுடைய சின்ன வயதிலிருந்தே கவனிக்கிறேன். எனக்கு கேட்டால் நாம் யாரும் தெய்வங்கள் கிடையாது. இப்போ தமிழில் எனக்கு மதிப்பெண் போட்டால் எவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும்? நான் இங்கே நின்று பாரதியாருக்கு எவ்வளோ மதிப்பெண் பேசினேன் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி. இப்போ எனக்கு என்ன மதிப்பெண் கிடைக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ எல்லோரும் நிறை குறைகளோடு கூடியவர்களின் இடத்திலே வள்ளுவ பிறந்தவர்கள் என்று சொல்கிறார், குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொடல் என்று சொல்கிறார். ரவிச்சந்திரன் நன்றாக பாடுவார்னு தெரியும். எங்கள் வீட்டில் நான் கண்ணமா பண்பும் உள்ளே எழுதியிருக்கிறேன். பாம்புசேயா வீட்டில் தான் மறுபடியும் 3 பேரை எழுதியிருக்கேன். பாம்புசேயாவும் எழுதியிருக்கேன், திருவள்ளுவரையும் எழுதியிருக்கிறேன், ஆண்டவரை பற்றியும் எழுதியிருக்கேன். அதுக்கான ஒரு கைத்தறல வாழ்த்துக்களை சொல்லுவேன். தகுதிவாய்ந்த ஒரு குடும்பமும் பணியுமாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு அருமையாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இடையில் நூல் தந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் அது அன்பினை சொல்லி குடியாத்த பொண்ணு எப்போதுமே அடுத்த மாதம் என்ன நூல் பேர் அறிவிச்சிருங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டு போவார் அவர். அடுத்த மாதம் உங்களுக்கு இன்ப அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் இந்த மாதத்தில் ஒரு நூல் வெளியிடுவது எப்படி கடினம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற
உங்களது கேள்விகளுக்கான விடையை உங்களது வாழ்த்தினை ஏற்று இந்த மாதம் 4 நூல்கள் வெளியிட இருக்கிறேன் என்பதை இந்த மாதம் நாளைக்கு வேலையை தொடங்க போகிறேன். ஐஏஎஸ்க்கான தமிழ் மாணவர்களுக்கான நூல்கள் நகல்களாக வழங்கப்பட்டு வருகின்றன. அவற்றையெல்லாம் முறைப்படுத்தி இதுவரையில் ஐஏஎஸ் கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கு விடைத்தொகுப்பு எழுதுகிற முறைகள், திருக்குறள், திருப்பாவை, திருவாசகத்தில் எது முக்கிய வரிகள் என்று எல்லாவற்றையும் நாளைக்கே தொகுக்க தொடங்கி இந்த மாதம் 27ஆம் தேதி நமது பயிற்சி மையத்தில் 4 நூல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, அதுபோலவே ஏர்வடையார் ஐயா அவர்கள் அனுமதிக்க வேண்டும், அவர் என்னோட வர வேண்டும். டிசம்பர் 27 சங்ககால குரல்கள் என்ற ஆய்வும் கவிதையுமாக அடங்கிய நூல் பெங்களூர் புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட இருக்கிறது. முத்துமணி மன்னன் சொல்லி இருக்கிறார் என்பதை சொல்லி நன்றிங்க. உறுதியா நீங்க தான் தலைவர், நம்முடைய நீங்க நிரந்தர தலைவர்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால நாங்கள் தமிழக இலக்கிய கழகத்தில் இருக்கோங்க ஐயா, கவலைப்படாது. விடையாளனின் பெயர் நூலை எழுதிய போது எனது நண்பர் சக்கையா அவர்கள் நல்லக்கண்ண ஐயா அவர்களை எழுத வேண்டும் என்று சொன்னார். விடையாளனின் பெயர் எனக்கு உண்மையிலேயே என்னுடைய படைப்புகளில் மிக பிடித்த நூல் எது என்று கேட்டால் நான் என்னுடைய மதிப்பீட்டில் விடையாளனின் பெயரைத்தான் சொல்லுவேன். என்றால் அங்கே பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் எழுதியிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நூலை திறந்து படிக்கிற போது கருப்பு தங்கமாக இருந்து உலக கால்பந்து போட்டிகளிலே மிகப்பெரிய ஜாம்பவானாக அந்த பீலேவை குறித்து எழுதியிருக்கிறேன். பீலேவை நான் எழுதினேன். நீ அடித்த கோல்களின் எண்ணிக்கை எல்லாம் அதிகமாக இருந்ததற்கு காரணம் ஒவ்வொரு முறையும் அந்த பந்துகளை நீ வெள்ளையின் தலையாக நினைத்துக் கொண்டு அடித்திருப்பாய். எங்களது மாற்றுத்திறனாளிகள் உலகத்துடைய மிக பெரும் அறிஞனாக இருக்கிற ஸ்டீவன் ஹாக்கிங் பற்றி எழுதியிருக்கிறேன். கடவுள் இல்லை என்று கண்டுபிடித்த அவனது துகளுக்கு பெயர் தமிழ்நாட்டின் மொழிபெயர்ப்பாளர்கள் கடவுள் துகள் என்று பெயரிட்ட கொடுமையும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி நான் பலரை எழுதியிருக்கிறேன். நான் மின் விளக்குகளை கண்டுபிடித்தவன் எடிசன் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது மின் விளக்கை உண்மையாக கண்டுபிடித்தவன் நிக்கோலஸ் டெஸ்லா என்கிற அறிவியல் அறிஞர் தான் இணையத்தில் கிடைக்கிறது. நாம் ஆதிக்க தினத்தை வேற எங்கோ கொண்டாடி கொண்டிருக்கிற போது நமக்காக சாணியையும் மலத்தையும் தூக்கி எடுத்தவர்களிடத்திலே தனது பள்ளிக்கு சென்று ஆடையை மாற்றிக்கொண்டு பாடம் எடுத்த சாவித்ரிபாய் பூலேவை பற்றி இந்த நூல் எனக்கு மிக பிடித்த நூல்களிலே ஒன்று. அப்படி எழுதி கொண்டது சக்கையா கேட்டார், நல்ல கல்வியை பற்றி எழுதவில்லையே என்று நான் சொன்னேன். இந்த நூலில் இருப்பவர்கள் எல்லாம் இயற்கை அடைந்தவர்கள் குறித்து எழுதியிருக்கிறேன், ஆனால் நல்ல கண்ண ஐயாவை குறித்து வாயுரை வாழ்க்கையை உறுதியாக எழுதுவேன் என்று சொன்னேன். அந்த வெண்பாவை படித்து நான் எனது ஏற்புரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நேர்மை துணியில் நெய்திட்ட செங்கொடி. அந்த வெண்பாவில் இருக்கிறது எல்லாத்துக்கும் வெண்பாவில் இருக்கிறது. என் நண்பா உனக்கு ஒரு வெண்பா நூல்லையும் அதை கவனிக்கலாம். வெண்பாவுக்கு இருக்கிற தலைப்புகளும் இயற்கை வெண்டலே வெண்சை வெண்டல தான் இருக்கும். நேர்மை துணியில் நெய்திட்ட செங்கொடி, நேர்மை அரசியலே, நீர்த்திடா பேருழைப்பே, வேர்வை உழைப்பாளி வெற்றிக்கு அடிக்கல்லே, சேர்ந்தசையும் செங்கொடியே, சீர்சை பொது உடைமை வார்ப்பே, 100 ஆண்டு வாழ் என்று எழுதியிருக்கிறேன் என்பதை சொல்லி மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் அன்பினை சொல்லி அடுத்த 27ஆம் நாள் மீண்டும் சந்திப்போம். பல நண்பர்களை பேச வைக்கிற சூழலை அமையாமல் போய்விட்டது. அடுத்தடுத்த நிகழ்வுகளில் சுழற்சி முறையை பயன்படுத்திக் கொள்கிறோம். எல்லோருக்கும் உணவு பொட்டலமாக பெட்டியாக இருக்கிறது. வாங்கி கொண்டு பசியாக இருப்போம் இங்கே அருந்தி செல்லலாம், மற்றவர்கள் வீட்டுக்கு செல்லலாம். நன்றி, மகிழ்ச்சி.